சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யும்ஸஹு கௌமுன் மின் ஹாதிஹில் உம்மஹ் ஃபீ ஆகிரிஸ் ஸமான், கடைசி காலத்திலே என்னுடைய இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் உருமாற்றப்படுவார்கள். தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஹும் முஸ்லிமூன், அவர்கள் முஸ்லிம்களா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், அவர்கள் முஸ்லிம்கள். யுஸல்லூன், தொழுவார்கள். யஸூமூன், நோன்பு பிடிப்பார்கள். யஹுஜ்ஜூன், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள். இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவார்கள். ஆனால் பாத்து அலா ஷுர்பிஹிம் வலஹ்விஹிம், அவர்கள் சங்கீதம் கேட்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கும், மதுபானம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். பாத்து அலா ஷுர்பிஹிம், ஒரு நாள் அவர்கள் மதுபானம் போதை மிகைத்தவர்களாக இரவு தரிப்பார்கள். வலஹ்விஹிம், பாட்டு சங்கீதம் கேட்டவர்களாக இரவு தரிப்பார்கள். கது அஸ்பஹு கது முஸ்ஹு கிரதத்தன் வ ஹனாஸீர், அவ்வாறு அவர்கள் கேட்டவர்களாக காலையை அடையும் பொழுது குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்கள் மாற்றப்பட்டிருப்பார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபமா ஹிய பிபஈத், இது கூடிய சீக்கிரம் நடக்கும். அன்பான வாலிபர்களே, அன்பான வாலிபர்களே, வாலிப பெண்களே, வயோதிபர்களே, சொல்கின்றார்கள், இரவில் நடக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் ஷோ, அதாவது இரவு களியாட்டங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், பாட்டு கச்சேரிகளை தவிர்த்து கொள்ளுங்கள், மதுபானம் பங்கிடக்கூடிய அந்த விழாக்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் அப்படி மாற்றப்பட்டால் தோற்றங்கள் எவ்வாறு இருக்கும்? நிச்சயமாக நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் சொன்னார்களோ அவற்றை கண்கூடாக நேரடியாக நாம் எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய நாட்டிலே, உலகளாவிய ரீதியிலே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதுவும் நடக்கும். அதுவும் எங்களுடைய வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்? பெற்றோர்கள் நாம் மருந்தை குடித்து விட்டு, இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நாம் உறங்கி விடுகிறோம். எங்களுக்கு நோய்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள் அவர்களுடைய அறைகளில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நாம் இந்த கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறோம். இதே நிலைமையில் அவர்கள் உருமாற்றப்பட்ட நிலைமையிலே காலையை அடைந்தால், அன்பான பெற்றோர்களே, எப்படி இருக்கும்? வெளியிலே தலை காட்ட முடியுமா? ஆனால் நிச்சயமாக நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு உண்மையானது. எனவே சகோதரர்களே, இந்த பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்வோம். தவிர்த்து கொள்வதற்கு மிக முக்கியமான 2 விடயங்களை நான் கடைசியாக சொல்கிறேன்.